ஹாய்ங்க. நம்ம உருளைக்கிழங்கு வச்சு பிரியாணி எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டு. குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு அதில் பிரியாணி செய்கிறதுக்கான ஸ்பைசஸ் எல்லாமே நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறமா பே லீஃப் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சிடுறேன். ஏன்னா அது கறிகிடுச்சுன்னா அதோட வாசனையே மாறிடும். அது கூடவே வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு. ஸோ வெங்காயம் வதங்கிட்டதுக்கப்புறமா தக்காளி, உருளைக்கிழங்கு ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு எப்போவுமே சமைக்கும் போது நான் வெங்காயம் கூடவே ஆட் பண்ணிடுவேன். அப்போ தான் அது எல்லாமே நல்லா வதங்கி வரும், சீக்கிரமாகவும் வதங்கிடும். ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா எப்போவுமே ஈஸியாக அது நல்லா பாயில்ட் ஆகணும்னா நீங்கள் சால்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் வாஷ் பண்ணி வச்ச 1/2 kg சிக்கனை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மசில்ஸ்லாம் நான் தனியாக சிக்கன் ஊறுகாய் பண்ணுறதுக்காக நான் எடுத்து வச்சுட்டேன். அதனால் கொஞ்சம் பெருசாக இருக்க மசில்ஸ்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃபஸ்ட்டே ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி விடணும். நான் அதை மறந்துட்டேன் செய்கிற அவசரத்தில். ஸோ அதனால் நான் இதை சிக்கன் கூடவே ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு மல்லித்தூள், அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 கப் தயிர், 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணலை. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் அரிசிக்கு தகுந்தா போல் தண்ணி 2 டம்ளர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணி மல்லி இலையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லோரும் பிரியாணி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் கடைசியாக மல்லி இலை ஆட் பண்ணுவாங்க. நான் இதை முன்னாடியே ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அதோட டேஸ்ட் எல்லாமே சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ஆயில் ஆட் பண்ணதோடய விட்டுடலாம். ஸோ ஃபைனலாக நம்மளுடைய உருளைக்கிழங்கு சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.